என்னது இது ஒன்றுமே புரியலையே. இவங்கிட்ட கேட்போம். யுவன், இது எனக்கு ஒன்றுமே புரியல. இது என்னன்னு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறியா? இது சிம்பிள் தான்டா. ஃபர்ஸ்ட் அவங்களோட கொஸ்டின் சிம்பிள். log 2x + 1 மைனஸ் log 4x = 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட ஒரு ஈக்குவேஷனுக்கு சமம். இது லாக் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இடத்துல பாரு, 2 லாகோட சின்ன நம்பரும் வேறு வேறையாக இருக்குது. ஸோ அதை சேமுக்கு கொண்டு வரணும். என்றைக்குமே லாகில் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோ, பெருசாக இருக்கிறத தான் சின்னதுக்கு கொண்டு வரணும். அப்போது log 2 நீ அப்படியே விட்டுறணும். மைனஸ்க்கு அப்புறம் வர log 4 நீ மாற்றணும். நம்மக்கிட்ட ஒரு வழி இருக்குது. log AB = அதை நம்ம இந்த மாதிரி மாற்றும் போது, அதாவது அதோட ஸ்மால் நம்பருக்கு மாற்றும் போது, அந்த கீழே உள்ள நம்பரை நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். log CB / log CA யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வழி யூஸ் பண்ணோன்னா log 2x / log 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ n = 1. இப்போது இதை சால்வ் பண்ணணும். log 2x + 1 மைனஸ் log 2x / 2. ஏன் 2 அப்படின்னு சொன்னால் log 2 4 நீ கல்குலேட்டரில் போட்டினா உனக்கு ஆன்சர் 2 கிடைக்கும். ஸோ = 1. அண்ட் நீ அதில் பாரு, எல்லாமே லைக் இந்த இடத்துல பச்சான் இருக்குது தானே. நம்மளுக்கு ஈக்குவேஷனுக்கு என்றைக்குமே பச்சான் இருக்கக்கூடாது. ஸோ அந்த பச்சானை உடைக்கிறதுக்கு நம்ம ஹோல் ஈக்குவேஷனையும் ×2 பண்ணுவோம். அப்படி செஞ்சுனா உனக்கு 2 log 2x + 1 மைனஸ் log 2x = 2 கிடைக்கும். பச்சான் இல்லை. இப்போது அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சுட்டு வரணும். ஃபர்ஸ்ட் இந்த 2வை எடுத்து பின்னாடி கொண்டு போகணும். அதாவது ரிவர்ஸ் மோடில் செய்யணும். log 2x + 1 ஸ்கொயர் கிடச்சிரும். மைனஸ் log 2x = 2. தென் இந்த இடத்துல பாரு மைனஸ் இருக்குது. லாகில் log 2 மைனஸ் log 2ன்னு வந்துச்சுன்னா மைனஸ் = பஹாகி வரும். ஸோ அதை ப்ராக்கெட்குள்ளே கொண்டு போகணும். ஸோ அப்போ log 2 bracket x + 1 ஸ்கொயர் ஓவர் x bracket க்ளோஸ் = 2 கிடைக்கும். தென் இப்போது இந்த லாகை இங்கே கொண்டு போகணும். அதாவது இந்த பக்கெட்டு என்றைக்குமே ஞாபகம் வச்சுக்கோ, ப்ளஸ் மைனஸாக மாறும். என்றைக்குமே ஈக்குவல்ஸ்க்கு அந்த பக்கம் போனால் ப்ளஸ் மைனஸாக மாறும், பஹாகி டைம்ஸாக மாறும், டைம்ஸ் பஹாகியாக மாறும், எல்லாமே ஆப்போசிட்டில் மாறும். ஸோ log 2 இங்கிட்டு கொண்டு போகும்போது அது ஆப்போசிட்டாக மாறி உனக்கு காசவாக மாறிடும். ஸோ x + 1 ஸ்கொயர் ஓவர் x = 2 ஸ்கொயராக மாறிடும். இப்போது அதை அப்படியே செஞ்சு எடுத்தீங்கன்னா உனக்கு x + 1 ஸ்கொயர் ஓவர் x = 4ஆக மாறிடும். ஸோ இப்போது இந்த எக்ஸை இங்கே கொண்டு போனீங்கன்னா 4 × x மாறிடும் பஹாகி. ஸோ x + 1 ஸ்கொயர் = 4x. ஸோ x ஸ்கொயர் அதை எப்படி சொல்கிறது, இப்போ கம்பாங்கன் பண்ணினா உனக்கு x ஸ்கொயர் + 2x + 1 = 4x மாறிடும். ஸோ 4x இங்கிட்டு கொண்டு வந்தீங்கன்னா ப்ளஸ் மைனஸாக மாறும். 2x - 4 = -2. ஸோ x ஸ்கொயர் மைனஸ் -2x + 1 = 0. தென் நீ இந்த மெத்தட் யூஸ் பண்ணி x - 1 times x - 1 = 0. So x = 1, x = 1. So answer is x = 1 because ரெண்டு xமே ஒரே இது தான். That's all. ஓகே யுவன், புரிஞ்சிச்சு. Thank you.